இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் உள்ள விமானப்படையினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து விமானப்படை வீரர்களை நேரில் சந்தித்து பாராட்டு. இந்தியாவுடன் மோதினால் அழிவுதான். ஆதம்பூர் ஏவுதளத்தில் ராணுவ வீரர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. पाकिस्तानी सेना को भी धूल चटा दी है. आपने पाकिस्तानी फौज को भी बता दिया. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய வீரர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவை குறிவைக்கும் தீவிரவாதிகளை ஒழித்து கட்டுவோம் என ஆவேசம். அணு ஆயுத பூச்சாண்டியெல்லாம் இனி செல்லுபடி ஆகாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக வந்தே மாதரம் என முழக்கமிட்ட பிரதமர் மோடி உணர்ச்சி பெருக்கில் கைத்தட்டியும் பாரத் மாதா கி ஜெய் என முழங்கிய விமானப்படை வீரர்கள். माता की भारत माता की भारत माता की वंदे वंदे. பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். தெற்கு காஷ்மீர் முழுவதும் தீவிரவாதிகளின் புகைப்படங்களுடன் போலீசார் சுவரொட்டி. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் அதிரடி வேட்டை. 3 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தம் 85 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் கிடைக்கும் வகையில் தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் A2 குற்றவாளியான திருநாவுக்கரசு, A5 குற்றவாளியான மணிவண்ணனுக்கு அதிகபட்சமாக 5 ஆயுள் தண்டனை. முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு. மேல்முறையீடு சென்றாலும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படும் என சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் உறுதி. வலுவான சாட்சியம் இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் பயன் இல்லை என திட்டவட்டம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 48 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு ஒருவர் கூட பிறழ் சாட்சி ஆகவில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம். கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல. இதுல ஒரு அம்சம் என்னன்னா, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பெண் வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி வரவேற்பு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்ததாகவும் நீதி கிடைக்க நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் வழக்கறிஞர்கள் கருத்து.
உள்ளாட்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. கோவை நீதிமன்றத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்ட குற்றவாளிகள். பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என முதலமைச்சர் வரவேற்பு. குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என காட்டம். உள்ளாட்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது அதிமுக அரசு. நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் அதற்கான நீதி கிடைத்துள்ளதாக முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை பாஜக வரவேற்பதாக நயினார் நாகேந்திரன் பேட்டி. பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதுதான் அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். பெண்கள் நெத்தியில் உள்ள செந்தூர் அழிந்துவிடக்கூட அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது ஆபரேஷன் பேரே செந்தூர். பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக குற்றவாளிகளை பாதுகாத்ததாக கனிமொழி விமர்சனம். குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாகவும் கருத்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொண்டு வர வேண்டும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை பெண்களை பாதிக்கின்ற, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியிலே செல்ல முடியாத ஒரு பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதற்கு நடிகர் விஜய் வரவேற்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவாக சென்னையில் பாஜக சார்பில் நாளை பேரணி. கட்சி பாகுபாடின்றி திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள நயினார் நாகேந்திரன் அழைப்பு. 4 மணிக்கெல்லாம் மூவர்ண கொடியேந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை. எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிகின்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நான். முதுமலை யானைகள் முகாமில் யானைகளுக்கு கரும்பு வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வனத்துறையினருக்கான 32 வாகனங்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வடசென்னை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வழங்க மேலும் 18,000 பட்டாக்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி. 1500 பட்டாவை கொடுத்திருக்கோம். இதோட இது முடிய போறது இல்ல. இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் 18,000 பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது. விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை
இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பட்ஜெட் அறிவிப்பின்படி கோவளம் அருகே சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைகிறது. கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.79 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றது. முதலிடம் பிடித்து அசத்தல். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியீடு. கடந்த ஆண்டை விட ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி அதிகரித்துள்ளதாக தகவல். பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியீடு. புதுச்சேரியில் 88.66 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு. தேசிய கல்விக் கொள்கை 2026 மத யானை எனும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தரும்படி அழைப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே காவிரி ஆற்றில் மீன்பிடிப்பதில் இருதரப்பினரிடையே மோதல். பதற வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பு. கோவையில் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பயன்படுத்தப்படும் ஃபைபர் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பயங்கர தீ விபத்து. 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயை அணைத்து கட்டுப்படுத்திய வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் அரசு பேருந்தை முன்னாடி பின்னாடி தள்ளி ஸ்டார்ட் செய்யும் அவலம். தினம்தோறும் இதுபோன்ற நிலை இருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. உதகையில் கோடை சீசனை முன்னிட்டு நடந்த படகு போட்டி. முதலிடம் பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. முன்னேற்பாடு பணிகளில் தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் தீவிரம். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்கு அனுமதி அளிப்பதில் காவல்துறையினர் புதிய நடைமுறை. கடும் வெயிலில் குழந்தைகளுடன் காத்திருந்த அவதிக்குள்ளான பக்தர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் பூக்கரகம் எடுத்தும் நேர்த்திக்கடன். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம்.
சிதம்பரத்தில் பள்ளி வாகனங்களில் சார் ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆய்வு. அரசின் விதிமுறைகளை பின்பற்றாத 15 வாகனங்களின் தகுதி சான்று ரத்து. சேலத்தில் 5 வயது சிறுவனின் கன்னத்தில் ஆழமாக குத்தியிருந்த கத்தி அகற்றம். அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றிய சேலம் அரசு மருத்துவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வடசேரிப்பட்டி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை குவித்த காளையர்கள். கோடநாடு கேத்ரி நீர்வீழ்ச்சி, அரவேணு உட்பட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை. தேயிலை மகசூலுக்கு ஏற்ற மழை என்பதால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி. தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு, தென்கிழக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. கேரளாவில் இந்த ஆண்டு முன்கூட்டியே வரும் 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் மே 16ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே கள்ளச்சாராயம் குடித்த 14 பேர் உயிரிழப்பு. மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்திற்கு மத்தியில் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பு. பள்ளியின் மீது ராணுவம் குண்டுவீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் உயிரிழப்பு. அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை சோதித்து பார்த்தது தைவான். எல்லை பிரச்சினை தொடர்பாக சீனா தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக சோதனை. இந்தோனேசியாவில் காலாவதியான வெடிகுண்டுகளை அழிக்கும் பணியின் போது வெடி விபத்து. 4 ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் என 13 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. நியூஜெர்சி மாகாணத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த பழமை வாய்ந்த உணவகம் இடித்து தரைமட்டம். 15 வினாடிகளில் சீட்டுக்கட்டு போல் சரிந்த காட்சிகள் இணையத்தில் வைரல். உலகம் முழுவதும் 10,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது பானாசோனிக் நிறுவனம். லாபம் சரிவு, தேவை குறைவு ஆகிய காரணங்களால் நடவடிக்கை என தகவல். உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட செனூரன் முத்துசாமிக்கு வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 70,840க்கு விற்பனை.